இந்த உலகத்துல பிறந்த நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா, ஓடிட்டு தாங்க இருக்கோம் இன்னைக்கு. விதி முடியிற வரைக்கும் நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும். விதி என்னும் ஒரு நூல் நம்மள ஆட்டி வைக்கிற மாரி நம்ம ஆடி தான் ஆகணும். இதுல சில பேரு விருப்பமா ஆடுறாங்க. சில பேரு விருப்பம் இல்லாம ஆடுறாங்க. சில பேரு என்னன்னு புரியாம ஓடிட்டுருக்காங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கையும் போயிட்டுருக்கு இன்னைக்கு. இந்த விதி நம்மள எங்கே கொண்டு போய் எப்படி யார்கிட்ட சேர்க்கும் அப்படின்ற ஒரு விஷயமே யாருக்குமே தெரியாது. அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு நம்ம வாழ்ந்துட்டுருக்க ஒரு வாழ்க்கை சுவாரஸ்யம்தான் நம்மளுடைய வாழ்க்கை. அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அது நல்லதாக நடக்கும். நம்ம நிச்சயமாக வாழ்வோம். நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். நம்ம மனசு என்றைக்குமே முருகனை நினச்சி நிம்மதியாக இருக்கோன்னு அந்த ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் நம்ம இன்னைக்கு இந்த கணத்தை கடந்துட்டுருக்கோம். எல்லா தருணங்களும் அழகான தருணங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே கடந்து போகக்கூடியது தான். சிலது இனிமையான நினைவுகளாக இருக்கும், சிலது கசப்பான நினைவுகளாக இருக்கும். இனி வரும் தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா, நம்ம முருகர் தந்தை முடிவு பண்ணுவாருங்க. கடவுள் எழுதுறாரு விதியை. ஆனால் நல்ல மனசை பார்த்து அந்த விதியை கூட சில சமயத்தில் மாற்றி எழுதிடுறாரு. ஏன்னா இவன் இவ்வளோ பாவம் கணக்கு செஞ்சுருக்கிறான், அதனால் இவனுக்கு ஒரு மோசமான ஒரு எழுத்துக்கள் எழுதப்பட்டது. இப்போது ரொம்ப தெளிவான மனசோட, ரொம்ப தூய்மையான அன்போடு இருக்கான். ரொம்ப அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யாமல் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பெருந்தன்மையான குணத்தோடு இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் இந்த மோசமான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகர் தந்தை நம்ம தலை எழுத்தையே திருத்தி எழுதிடுவாருங்க. அதனால் நம்ம நல்ல மனசோடு இன்றைக்கி இருந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த கஷ்டமும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. கஷ்டப்பட்டுருக்கோம் தான், ஆனால் இந்த கஷ்டம் நிரந்தரம் கிடையாது. நிச்சயமாக இந்த கஷ்டங்கள்லாம் போயிடும். நம்ம முருகர் தந்தை நம்மளை நல்லா வாழ வைப்பார். நல்லா வாழ்கிறதும் சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்ம மனதுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறோம். நம்ம மனம் எதை எதிர்பார்க்குது, எது நம்ம உள்ளம் ஏங்கி ஏங்கி கேட்குது, அதை தான் நம்ம வாழ போகிறோம். நிச்சயமாக நம்ம முருகர் தந்தை அதை நம்ம கொடுப்பாருங்க. ஏன்னா நம்ம மனசு என்ன ஆசைப்படுது, நம்ம மனசு என்ன எதிர்பார்க்குதுன்னு நம்ம முருகர் தந்தைக்கு தெரியும். ஏன்னா நம்ம மனசில் குடி இருக்கிறது நம்ம முருகர் தந்தை தான். அவர் அனுதினம் இல்லை, ஒவ்வொரு கணமும் நம்ம இதயத்தோட ஸ்ருதியை கேட்டுக்கிட்டே இருக்கார். எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு நம்ம இதயம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது முருகர் தந்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு.